தனுஷ் மாஸ் பண்ண போறாரு. இளையராஜா பயோபிக் அப்புறம் இப்போ இந்தியாவோட தலைசிறந்த மனிதர் டாக்டர் அப்துல் கலாமா நம்ம ஊரு ஹீரோ இப்படி தெரிக்க விட்டுருக்காரே. தனுஷ் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர். இப்போ இயக்குனரா மாறி ராயன் படத்துல 100 கோடி வசூல் பண்ணாரு. ஆனா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் பெருசா ஓடல. இப்போ ஒரு திருப்பம், இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் படத்துல நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கும் மேல போய் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்கிறாராம். இது நம்ம ஊருக்கு பெருமை இல்லையா? பாருங்க, தனுஷ் ஆரம்பத்துல கேலி கிண்டலை பத்தி கவலைப்படாம முன்னேறினவர். இப்போ இளையராஜாவோட இசை உலகத்தையும் அப்துல் கலாமோட விஞ்ஞான பயணத்தையும் திரையில காட்ட போறாரு. இந்த பயோபிக் படத்தை பாலிவுட் நிறுவனம் தயாரிக்குது. ஆதிபுருஷ் பட இயக்குனர் ஓம் ராவத் இயக்குறாரு. நம்ம தனுஷ் இந்திய அளவுல பட்டைய கிளப்ப போறாரு. என்ன சொல்றீங்க? இளையராஜாவோட இசையும் கலாமோட கனவும் தனுஷ் மூலமா நம்ம திரையில பார்க்க போறோம். இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு பெரிய மைல்கல் இல்லையா? இந்த படங்கள் இளைஞர்களுக்கு எப்படி உத்வேகம் தரப்போகுது? கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.